இதுதான் நமக்கும் திராவிடத்திற்கும் ஆரியத்திற்குமான வித்தியாசம். ஒருபுறம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கல்லூரியை ஏன்னா இவர் இப்போ ஆளுநர் அவருடைய அந்த பில்லு பிரச்சனையினால் நிர்வாகங்கள் சிதைந்து கிடக்கிறது. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் வேந்தரான உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம், ஏன்னா கல்லூரி கல்வி அப்படிங்கிறது தான் பிள்ளைங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கான ஒரு விசா சொல்லப்போனால். அதில் இது வரைக்கும் இருந்த தடைகளை உடனே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ஆலோசிக்கிறார். ரைட். இதுவே அந்த அவர் ஆலோசிக்கிற அதே நேரத்தில் இவர் போய் நின்றுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறார் அப்படின்னா, அப்போ இவரோட உண்மையாகவே இதுவரைக்கும் நாம் இவர் மீது வைத்த குற்றச்சாட்டு, இவர் ஆர்எஸ்எஸ் ஏஜெண்ட் மட்டுமல்ல, இவர் ஆர்என் ரவி அல்ல, ஆர்எஸ்எஸ் ரவி என்று அவர் மீது தமிழர்கள் வைத்த குற்றச்சாட்டு 100க்கு 100 உண்மையாக இருக்குது.